செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை. எப்பொழுதும் எரியட்டும். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. லேவியராகமம் 6:13. பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்திலுள்ள பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் அது அணைந்து போகக்கூடாது என்றும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டு சொன்னார். ஆம், இந்த அக்கினி அணைக்கப்படக்கூடாத ஒரு அக்கினி, தொடர்ந்து எரிய வேண்டிய ஒரு அக்கினி, மேன்மையான விசேஷமான ஒரு அக்கினி. சில காடுகளில் தீப்பற்றி எரியும் போது ஆயிரக்கணக்கான மரங்கள் எரிந்து சாம்பலாகின்றன. அது அழிக்கிற அக்னி. கர்த்தர் குறிப்பிட்ட அக்னியோ எரிவதை தடுத்து நிறுத்தக்கூடிய அக்னி. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஈராக்கின் அதிபதி சதாம் ஹுசேன் குவைத் தேசத்தில் உள்ள எண்ணெய் கிணறுகளின் மேல் குண்டுகளை பொழிந்து அவற்றை தீப்பற்றி எரியும்படி செய்தார். அது அழிக்கிற ஒரு அக்னி, அணைக்கப்பட வேண்டிய ஒரு அக்னி. அது அணைக்கப்படாமல் போனால் வான மண்டலமானது கரியமில வாயுவினால் நிறைந்து ஆகாய மண்டலத்தை பாழாக்கி மனுக்குலத்தின் ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். சதாம் ஹுசேன் பற்ற வைத்த அந்த அக்னியை அமெரிக்கர்கள் அணைத்தார்கள். ஆனால் கர்த்தர் போட வந்த அக்னி அழிப்பதற்குரிய அக்னி அல்ல, அணைந்துவிடக்கூடிய அக்னியும் அல்ல. அது நம்மை எரிந்து பிரகாசிக்கச் செய்யும் அக்னி, நம் வாழ்க்கையை சுத்திகரிக்கக்கூடிய அக்னி, பாவ சுபாவங்களையும் சுய நலன்களையும் மாம்ச இச்சைகளையும் சுட்டரித்து போடுகிற அக்னி. இந்த அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது என்று வேதம் சொல்கிறது. லேவியராகமம் 6:13. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த ஆவியின் அக்னியை அவித்து போட்டு விடாதையுங்கள், அசட்டை பண்ணி விடாதையுங்கள். உங்களில் இருக்கிற அக்னி கர்த்தருடைய வருகை பரியந்தம் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்று யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தார். ஆனால் இயேசுவோ நமக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். நம்மில் இருக்கிற அக்னி அணைந்து விடாமல் தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கும்படி உன்னத எண்ணெயினால் நம்மேல் அனல் மூட்டி எழுப்புகிறவர். பெந்தேகோஸ்தே நாளில் ஏறக்குறைய 120 சீஷர்கள் மீது மேல் வீட்டறையில் ஊக்கமாய் ஜெபித்த போது இந்த அக்னி பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல இறங்கி வந்தது. அக்னிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி அமர்ந்தது. வேதம் சொல்கிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:4. தேவ பிள்ளைகளே, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆவியினால் நிரம்பி தேவனை மகிமைப்படுத்தி துதித்து இந்த அக்னியை தொடர்ந்து உங்களில் பற்றி எரியும்படி செய்வீர்களாக. அப்பொழுது சாத்தானால் உங்களை நெருங்க முடியாது. பாவ சோதனைகள் ஒருபோதும் உங்களை மேற்கொள்ள முடியாது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். சங்கீதம் 39:3.